ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எல்லாருக்கும் ரிலேட் ஆகுற ஒரு விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். விச் இஸ் கெரியர் சோதனைகள். இப்போ வந்துட்டு கெரியர் சோதனைகள். ஸோ பேசிக்லி என்னன்னா, நம்ம வந்துட்டு எல்லாருமே அதாவது கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய பெரிய ட்ரீம்ஸோட இருக்கிற எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்கிற இஷ்யூ தான் இது. அதாவது இனிமேல் வரப்போற காலேஜ் ஃபெலோஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ண போற இஷ்யூ இது. பிகாஸ் வொர்க் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வொர்க், கெரியர் எதுவாக நான் எடுத்துக்கிட்டோம். அது வந்துட்டு டோட்டலாகவே ஒரு வேற ஃபேஸ். நீங்கள் வந்துட்டு நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் அங்கே நடக்கும். ஸ்கூல் படிக்கிற வரை நமக்கு வந்துட்டு எதை பற்றியும் நம்ம யோசிக்க மாட்டோம், சில்லாக இருப்போம். அதாவது நம்ம எக்ஸாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, படித்தோமா, ப்ராப்பராக மார்க் வாங்கினோமா, ஜாலியாக ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணோமா, மெமரிஸ் க்ரியேட் பண்ணோமா, அப்படி தான் நம்ம இருப்போம். நம்ம எதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டோம். 10th வரை சரி குரூப் எடுக்க மாட்டோம், நம்ம கொஞ்சம் யோசிப்போம். சரி, ஏன்னா அந்த குரூப் தான் உங்களோட கெரியரோட ஃபவுண்டேஷனே கொடுக்கும். சரி, ஏதோ ஒரு ஃப்ளோலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்தான்ப்பா அந்த கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை எடுக்கிறதோ, இல்லை சரிப்பா வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறதோ, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு 2.5 வருஷமும் அப்படியே போயிடும். +2 ஃபைனல் எக்ஸாம்ஸ் நெருங்கும் போது தான் காலேஜ் பற்றின ஒரு பயம் வரும். என்னடா நம்மளுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குமா, ஒரு நல்ல கெரியர் லைஃப் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் வரும். அதெல்லாம் தாண்டி காலேஜுக்கும் போயிடுவோம், சரி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. அங்கேயும் ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நம்ம எதை பற்றி யோசிக்க மாட்டோம், ஜாலியாக காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம். எங்கே தெரியுமா நமக்கு ரியாலிட்டி புரியும்? காலேஜ் விட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸாக்ட்லி தேர்ட் இயர் பீரியட். அந்த தேர்ட் இயர் பீரியடில் அப்போ தான் நமக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று வரும். நம்ம பாட்டு நமக்கு என்ன ஜாலியாக பேசுவோம் தானே, பேசுகிற ஸ்கில் நமக்கு இருக்குல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, இது தவிர அது என்ன வேணும் வேலைக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு போவோம். அங்கே தான் நம்மளுக்கு எதிர்பார்க்காத எல்லா ட்விஸ்ட்டும் வைப்பான். சிலது சேல்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், சிலது கான்ட்ராக்டாக இருக்கும், சிலது என்ன சொல்கிறது ஷிஃப்டெல்லாம் கண்ணா பின்னான்னு வரும். அதுவும் ஃப்ரெஷர்ஸ்ன்றதுனால இஷ்டத்துக்கு வரும் கேம்பஸ் எல்லாம். அதாவது நீங்கள் என்னன்னு கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வரும். கஷ்டப்பட்டு அதுலேயும் நல்ல கம்பெனிலாம் நீங்கள் எப்படியோ போவீங்க. ஆனால் அங்கே போய் ஒரு ட்விஸ்ட் வைப்பான், அரியர் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அரியர் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது, அரியர்ஸ் ஆன் ஹேண்டில் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக கிளியர் பண்ணணும், அதெல்லாம் இருந்தால் தான் உனக்கு வந்து ஆஃபர் லெட்டரே கொடுப்பாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு ஹர்டில்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ரியாலிட்டின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அப்படியே டப்புன்னு அப்படியே அடிக்கும். அதுவும் எப்போ தெரியுமா, நீங்கள் வந்துட்டு என்ன பெரிய கொஸ்டின் நம்மளை கேட்டுற போகிறாங்க இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் அது நீங்கள் ஜாலியாக வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து அட்டன் பண்ண இன்டர்வியூனே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த இன்டர்வியூவில் ஒரு மாதிரி உங்களே டவுட் வர வச்சிரும் உங்களுக்கு. என்னடா இது இப்படி இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ கேவலமாக நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருப்பான். அப்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்க, கான்ஃபிடென்ஸே இல்லாமல் சும்மா ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறவங்க செலக்ட் ஆவாங்க. இட் இஸ் வைஸ் வர்ஸா, அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும். இதில் ரியாலிட்டி என்னென்னா, கெரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. இப்போ கெரியரோட ஸ்கோப் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் விச் இஸ் 10 years பேக், நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் விச் வாஸ் ஸோ ப்ரூட்டல். ஒரு மனுஷனாக கூட எங்களை மதிக்காத அளவுக்கு இருந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. ஒரு பையன் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வரேன் அப்படின்னா, தெர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் ரெஸ்பெக்ட் கிவன் டு அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்னா நீ 100ல் ஒரு ஆள், 10ல் ஒரு ஆள்லாம் கிடையாது. அன்னைக்கு காமர்ஸ் வீக்கு, எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கணும், அது அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ காமர்ஸ் படிக்கணும்னு ஆச்சு. அதுக்கப்புறமா மாறி டாக்டர் படிக்கணும். சி, எவ்ரி ஒன் இஸ் டேக்கிங் அ ஸ்ட்ரீம் லைன் டு கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, வெளியில் வந்த பிறகு உன்னோட சேர்ந்து 100 பேர் உன் கூடயே ரெஸ்யூம் வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டா கூட அந்த வேலையை கையில் வாங்குறதுக்குள்ளே படாத பாடு எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். இதில் என்ன இன்னொரு பாயிண்ட்னா, நம்ம வந்துட்டு நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும் இப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேம்பஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிற நம்ம கிளாஸில் இருக்க எல்லாருமே செலக்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் பேர் மட்டும் அந்த ஸ்டார்டிங், அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எனக்கு காமர்ஸ் பேக்ரவுண்ட், ஸோ எங்களுக்கு வந்துட்டு 3 years தான்.
அந்த 3rd இயர்லேருந்து ஸ்டார்டிங் அந்த 4th செம் ஸ்டார்டிங்லேருந்து சாரி 5th செம் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் இன்டர்வியூ கேம்பஸில் வருது. ப்ராசஸஸ். ஆனால் அதிலே சில பேர்லாம் ஃபஸ்ட்டுலே கிராக் பண்ணுவாங்க இன்டர்வியூ எல்லாம், கையில் வேலையோட உட்காந்துட்டு இருப்பாங்க ஜாலியாக டென்ஷனே இல்லாமல். ஆனால் நம்ம எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா என்னடா இதுன்னு சொல்லி 6th செமஸ்டர் வேற பக்கு பக்குன்னு உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. ஆனால் கடைசியில் என்ன ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துருமா, எப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்டா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ம். இது எல்லாம் தாண்டி ஒரு கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணுவோம் நம்ம. அப்படியே இரு. அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ சொன்ன அந்த க்ரைட்டீரியா இருக்கு இல்லையா, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னோட ஒரு பாட்காஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த கேம்பஸ் இன்டர்வியூ டைமில் நான் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கேட்கலன்னா அந்த பாட்காஸ்ட்டில் போய் கேட்கலாம். அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100ல் 10லேருந்து 15% பர்சன்ஸ் மட்டும் தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு வெளில போகிறான். எல்லாருமே சொல்லுவாங்க 90% கேம்பஸ் இது, 95% இங்கே கேம்பஸ் செலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 to 15% மட்டும் தான் கேம்பஸில் செலக்ட் ஆகிறான். மீதி 85% பீப்புள் வெளியில் வந்து ஒரு வேலையை கையில் வாங்குறதுக்குள்ளே படாத பாடுபடுறாங்க. இந்த கெரியர் ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கெரியரை நம்ம எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்னலாம் கெயின் பண்ணேன். எனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு நீ இந்தப்பா கையில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் கொடுக்கவே இல்லை. நான் கேம்பஸ்லேயும் செலக்ட் ஆகலை. தட் இஸ் தி கிளிச் ஓவர் ஹியர். அதை நான் எப்படி கிராக் பண்ணேன் அப்படின்றத நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ கம்மிங் பேக் டு தி டாபிக், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இப்போல்லாம் தேவைப்படுறது என்னென்னா ஒரு புஷ். யாராவது ஒருத்தவங்களை நம்மளை கேட்டு கூப்பிட்டு ஓகே இதுதான் உனக்குன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே ஏற்றினா மட்டும்தான் இப்போ இருக்கிற வேலை வந்துட்டு கிடைக்குதே. அது போக இருக்கிற பர்சன்டேஜ் விச் இஸ் கேம்பஸ் இன்டர்வியூ. இதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட கும்பல் இன்னும் வேலை கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சோம்னா அவங்களுக்கு இனஃப் ஸ்கில்லும் இருக்கும், எப்படி கிராக் பண்ணுறன்ற லாஜிக்கும் தெரியாது, எப்படி உள்ளே போனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும்ன்ற அல்காரிதமே தெரியாமல் அப்படியே பிளாங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீ சொல்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் எல்லாம் தாண்டி ஒருத்தவங்க உள்ளே போயிட்டாங்கன்னு வையேன், உள்ளே போயிட்ட பிறகு என்ன ஆகும்? உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டேலாம் பயங்கரமாக என்ன சொல்கிறது வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. ஜாலியாக அப்படியே பேசுவாங்க. நம்மலாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ட்ரீட்டர்ஸஸ் என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். திஸ் இஸ் கார்ப்பரேட் கல்ச்சர். அதாவது நம்ம அவங்களோட ரொம்ப சின்ன ஆளாக இருப்போம். நம்ம அவங்களாம் ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க. வந்தாலும் ஏய் கால் மீ பை மை நேம் அந்த மாதிரிலாம் சொல்லி பயங்கர ஸ்வாகியாக பிஹேவ் பண்ணுவோம். நம்மளாம் செம்மையா இருக்குல்ல கார்ப்பரேட், பயங்கரமான இடத்துல நம்ம வந்து செட்டில் ஆயிருக்கோம் போல அப்படின்னு இருக்கும். வாசா காமிச்சிருக்கோம் பாரு. ஸ்டோரி எல்லாம் போட்டு நியூ பிகினிங்ஸ் அது இதுன்னா லிங்க்டின்ல கண்டிப்பா போஸ்ட் எல்லாரும் போடுறது, அங்க போடுறது, வீட்ல ஃபேமிலில எல்லாரும் பெருமையா பேசுறது, என் பையன் அங்க வேலை செய்றான், என் பையன் இங்க வேலை செய்றான், என் பொண்ணு அங்க பெரிய கம்பெனில வேலை செய்றா என் பொண்ணு. ஆனா அந்த ரியாலிட்டியில அந்த பையனோ பொண்ணோ எந்த இடத்துல வேலை செய்றானோ அந்த பர்ட்டிகுலர் ஒரு வாரமோ 15 நாளோ மிஞ்சி மிஞ்சி போனா மேக்ஸிமம் ஒரு மாசம் அந்த ஃபர்ஸ்ட் சேலரி சும்மா டிங்னு வர வரைக்கும் தான் அந்த பேஷன்ஸ்லாம் பொறுமையா இருக்கும். அதை தாண்டிடுச்சுன்னா ஏன் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்றது டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த ஒரு மாதம் கழிச்சு இருக்கிற பீரியட் தான் ரியாலிட்டி. அவங்க நம்மளை போட்டு வாட்டுன்னு வாட்டுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு படித்து மட்டும்தான் நம்மளுக்கு நாலேஜ் இருக்குது. அங்கே ரியாலிட்டியில் வெளியில் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் நம்ம கையில் கிடையவே கிடையாது. அது நம்ம ஸ்கில் செட்டில் ஆட் பண்ணிக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் உனக்கு எக்ஸல் சொல்லி தராங்களா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸு இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது இந்த பவர் பாயிண்ட் இதெல்லாம் பேசிக்ஸ் தான் டச் பண்ணுறாங்க. ஆனால் நீ வேலைக்கு போயிட்ட பிறகு அவன் அட்வான்ஸ் எக்ஸல்ன்றான், மேக்ரோஸ்ன்றான், உனக்கு எதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. எந்த காலேஜ்லேயும் அந்த ரியாலிட்டி இதுதான் பேஸ், இதுதான் உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. மிஷின் லேர்னிங்ன்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க. எண்ட் ஆஃப் த டே நீ எக்ஸலில் தான் உட்காந்து வேலை செய்யணும். நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ தான் மெக்கானிக்கல் பண்ணாலும், எவ்வளோ தான் காமர்ஸ் பண்ணாலும், கடைசியில் பேசிக் எக்ஸல், பேசிக் டீம்ஸு இதெல்லாம் உனக்கு தெரியலனா உனக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே வந்துட்ட பிறகு யூ வில் பி a ஜீரோ. பட் உள்ளே போயிட்ட பிறகு அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் உனக்கு நீ கற்றுக்கணும், இந்த டொமைன் நீ இந்த ப்ரொஃபைலில் இருக்கேன்னா இந்த டொமைனில் நீ இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு டியூன் பண்ணுவாங்க. அதை நீ கற்றுக்கிட்டு வரணும்னா யூ ஷுட் கெட் இன் டு அ கம்பெனி ஃபர்ஸ்ட். டு கெட் இன் டு அ கம்பெனி இட் இஸ் டஃப். அது கூட ஓகே, நீங்கள் சொன்ன எல்லாமே கரெக்டு தான். ஒரு இதில் போகிறது கஷ்டம். அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம எக்ஸலில் தான் உட்காந்துட்டுருக்கோம். அந்த பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். இதெல்லாம் தாண்டி நம்ம அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம், ஏன்னா அந்த டைமில் நம்மளுக்கு கேடி செஷன்ஸ் ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டைம் போய்டும். பிகாஸ் நம்ம சீரியஸாக எந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம டேக் ஓவர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் மாதம் சம்பளம் ஜகஜோதியாக தான் இருக்கும். ஐயோ முதல் மாதம் சம்பளம், ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ், வீட்டில் நமக்கு அப்பா அம்மாவுக்கு அதுவும் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பயங்கர மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக செம்மையாக
ஏதோ பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அது உண்மைதான். ஏன்னா அது வந்துட்டு அது தனி வைபு, அது தனி ஃபீல். அது நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஃபீலை எவ்வளோ அடி வாங்கினாலும் அந்த எவ்வளோ ஃபீல் தனி. பெரிய ஆளானாலும் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் வந்தாலும் முதல் மாதம் சம்பளம் ஒரு செம ஃபீல் தான் அது. அது எப்பவுமே அது காலேஜ் முடிச்சுட்டு வாங்குற ஃபர்ஸ்ட் சேலரி இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல். ஓகேவா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த குட் பார்ட் இதெல்லாம், இந்த சேலரி வாங்குறதுலாம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது நமக்கு முன்னாடி பேப்பர் போடுற அக்காவோ அண்ணாவோ அவங்க ப்ராஜெக்ட் தான் நமக்கு அடுத்து வந்து விழப்போகுது. அவங்க கிட்ட கேட்டி வாங்குறப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அங்கதான் அங்கதான் நடக்கும். நம்ம டிஎலோ நம்மளோட மேனேஜரோ நம்ம யார் நம்ம சூப்பர்வைசர் யாரோ அவங்க வந்துட்டு பா நல்லா கேட்டி வாங்கிக்கோவோ நல்லா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. நான் வந்து கட்சியில் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட கோர்த்து விட்டு அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது. ஒரு ஆக்வர்டான ஒரு எம்பாரசிங்கான ஒரு ஸ்டார்ட் ஆகும். ஹாய் ஹாய் ஓகே நீங்கள் ஜூனியரா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆமாம் என்ன காலேஜ், அதெல்லாம் ரேண்டமான ஒரு கான்வர்சேஷன். ஓகே ஸோ இந்த ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு பேசிக்கான ஒரு இது கொடுப்பாங்க. அதாவது இதுதான் இது, இங்கே போய் நம்ம தட்டுவோம், இது அமுக்குனா இந்த மிஷின் ஓடும், இதை தட்டினா இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா இந்த ஆட்டோ ஓடும், அந்த மாதிரிலாம் ஒரு மேலோட்டமான ரிவ்யூ கொடுப்பாங்க. நம்மளும் ஓகே இவ்வளோதான் போல், ஓகே ஹேண்டில் பண்ணிடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த கேட்டி முடிஞ்சோடனே பண்ணிடலாம், ஹேண்டில்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு மைண்டில் தோணும். அதுக்கப்புறம் ஏதோ அந்த மாதம் அவங்க ஃப்ரண்ட் எண்டில் நிற்பாங்க, நம்ம பேக் எண்டில் சும்மா உப்புக்கு சப்பாவாக பிரேக் அமுக்கிறது, எக்ஸலை சேவ் பண்ணுறது, எக்ஸலை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி சில்லற வேலை தான் பண்ணுவோம். ஆனால் அவங்க போகிற அந்த கடைசி மாதம் நம்மளை ஃப்ரண்ட் எண்டில் உட்கார வச்சு அவங்க பேக் எண்டில் உட்காருவாங்க. அப்போ தான் வாங்கும் பாரு. நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கும், வேலைன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 5-6 மணிக்கு முடிகிறது தான். அதுக்கப்புறம் இட்ஸ் யோர் லைஃப். பிகாஸ் வாட் ஹேப்பன்ட் ஹியர் இட் இஸ், அந்த கேடி பீரியடில் என்ன நடக்கும்னா, அந்த கான்செப்ட் எப்படின்னா, உனக்கு இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இதுதான் உங்களுடைய ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர் வில் கிவ் மெனி திங்ஸ். அந்த திங்ஸ் நடுவில் கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் வியர்ட் கான்வர்சேஷன். ஏமா இந்த ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன், இங்கே செம்ம ப்ரெஷர்மா, உனக்கு இது தெரியுமா, இது இங்கே அப்படி இங்கே எப்படி, என் மேனேஜர் எப்படி, அவங்க எப்படி, நானே இப்போ தான் போகிறதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு வேலை கிடச்சி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, the person who gets that job with lots and lots of dreams, what would be his perspective or his her perspective? யோசிச்சு பாரு. ரொம்ப மிசரபிளாக இருக்கும், நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மனசில் ஏகப்பட்ட கனவுகள், அதை சாதிக்க போகிறோம், இதை சாதிக்க போகிறோம், நம்ம பெரியளாக போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி பிடிச்சி ஒரு வேலையை குடிச்சு உக்காந்துருப்பான். அவன் இப்படி பேசுவான், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள யூஸ்வலாக எந்த ஒரு சுச்சுவேஷன், கெரியர்னு இல்லை, கேள்விகள் வந்துட்டு நம்ம மனசை நம்ம நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம், இது நம்ம பண்ணது கரெக்டாக, இது நம்ம பண்ணுறது சரியா, நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமான்ட்டு நம்மளுக்கே நிறையா கேள்விகள் நம்ம மனசே நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ செய்றியா, நீ கரெக்டாக தான் செய்றியான்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீ பதிலே எடுத்துக்க முடியாது நீ இனிஷியலாக அந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அட் ஆல் ஜோக். எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போய்ட்டா சரியாயிடும், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா சரியாயிடும். அதாவது அக்கறைக்கு இக்கரை பச்சோன்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு பாட்காஸ்ட்டில் கூட பேசியிருப்போம். அதாவது நடந்து போகிறவனுக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு பைக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசியிருப்போம். அந்த மாதிரி கான்செப்டில் யோசிச்சோம்னா, ஸ்கூலில் இருக்கும்போது சொல்லுவாங்க காலேஜில் இருக்கும்போது வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலைக்குள்ளே போயிட்ட பிறகு தான் தெரியும், உனக்குள்ளே இருக்கிற ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் உன் ஷோல்டரில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீ பேர் பண்ணிட்டு வெளில வரத்துக்குள்ளே படாத பாடாயிடும். உன்னால் பேப்பரும் போட முடியாது, உன்னால் நீ வந்துட்டு ஓகே இது விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அதே கம்பெனியில் உட்காந்துட்டு ஒப்புக்கு சப்பானா இருந்து தான் ஆகணும். அந்த ஸ்ட்ரகிளில் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான் நம்மளுடைய லைஃப் லெசன்ஸ். எப்பயுமே முதல் வேலை, ஐ எம் டெல்லிங் ஃபார் யூ திஸ் டு, வாட் எவர் யூ லேர்ன் இன் த ஃபர்ஸ்ட் கம்பெனி இஸ் யுவர் லைஃப் லெசன்ஸ் விச் ஐ லேர்ன்ட் இன் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி. அது வந்துட்டு ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்க கேம்பஸில் போவாங்க, ஒரு சில பேர் தானாக தேடி போவாங்க. ஒரு புஷ்ஷுமே இல்லாமல் ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உள்ளே போயிட்டு கண்டதை புண்டதான் அப்படி இடிச்சு முடிச்சு தட்டி முட்டி எப்படியாச்சும் கற்றுக்கிட்டு ஒரு செட்டில், ஓகே இதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அப்படி செட்டில் ஆகிற அந்த டைம் வரைக்கும் நீ ஒன்றுமே இல்லை இந்த ஃபீல்டில். நீ இன்ஜினியரிங் படி, என்ன வேணா படி, காமர்ஸ் படி, பிகாம் எம்காம் என்ன வேணா படி, அந்த முதல் 2 வருஷம் நீ ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேடுற வரைக்கும் தேர்த்தி உன் ரெஸ்யூமில் திஸ் இஸ் வாட் ஐ ஆம்
அப்படின்னு சேர்த்து வைக்கிற வரைக்கும் யூஆர் ஜீரோ. திஸ் இஸ் வாட் தி கான்செப்ட். இப்போ கம்மிங் பேக் டு தி ஸ்கொயர் ஒன், ஹவு டு கிராக் இட், இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டியூரிங் தி காலேஜ் டேர்ம் இட் செல்ஃப் நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட். நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஃபீல்டு, இப்போ நான் வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் காமர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஃபீல்டில் சுப்பீரியர் பீப்புள், என்னோட ட்ரீம் கம்பெனிஸ். நம்ம ஒரு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் நம்மளுடைய கான்செப்ட், இதுதான் நம்மளுடைய கோரு, இங்கே தான் நான் போய் சேர போகிறேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம கரெக்டாக யோசிக்கணும், இந்த பர்சனை நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணோம். நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணுவோம்? காமன் லிங்க்டின்ல பண்ணலாம், நிறைய சிங்க் ஆப் இருக்குது, நிறையா ஆப்ஸில் நெட்வொர்க்கிங் பண்ணணும். வி ஷுட் பில்ட் அ ப்ராப்பர் ரேப்போ வித் தி பீப்புள். அவங்க கூட அந்த நெட்வொர்க்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியில் எண்ட் ஆஃப் தட் செமஸ்டர் யூ வில் பி ஹேவிங் அ ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் ஒரு சரியான கூத்து, அதை நம்ம இன்னொரு எபிசோடே பேசுவோம். அது ரொம்ப பெரிய கூத்து. அந்த ப்ராஜெக்ட்ன்ற ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ன்றது ஒரு பெரிய கூத்து. அதை நான் இப்போ பேசல, அதை பேச ஆரம்பித்தா மணிக்கணக்காக போயிட்டே இருக்கும். கான்செப்ட் என்னென்னா, அந்த ப்ராஜெக்டை நம்ம எடுக்கிறப்போ எல்லாருமே வந்துட்டு லைப்ரரியில் ஆல்ரெடி எவனோ ஒருத்தன் 10 வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான். அதே காப்பி ஒப்புச்சப்பான்னு அடித்து கொஷினர் போட்டு ஆன்சர்ஸை கலெக்ட் பண்ணி பிவட்டோ அனோவோ டேபிளோ போட்டு மொத்தமாக ஆன்சர்ஸ் எடுத்து வச்சுட்டு இதுதான் என் ப்ராஜெக்ட்னு சப்மிட் பண்ணுறது தப்பு. ஃபர்ஸ்ட் wrong we make there, which I never did. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் which I cracked something different from the library, something different from the industry, which cracked my first appointment in the company. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் ஃபேஸை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். நம்ம எந்த கம்பெனிக்கு போகிறோம், அகெயின் அங்கேயும் நெட்வொர்க்கிங் தான் வரும். எந்த நெட்வொர்க்கில் நம்ம போய் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்றது மேட்டர். ஸோ கெரியர் வந்துட்டு நம்ம இனிஷியலாக எடுக்கிற ஸ்டெப் இருக்கு இல்லையா, இனிஷியலாக எடுத்துட்டு நம்ம டியூன் ஆகி போகிறது தான் ரொம்ப க்ரூஷியல். அண்ட் யூ நோ வாட் எவர் வி லேர்ன், வாட் எவர் வி டூ, which is something different from whatever we learnt in the college period. நான் படித்தது வேறு, இப்போ நான் பண்ணுறது வேறு. ஓகேவா? அதை நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியோட நாலேஜ் உனக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியில் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீ ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு உன்னோட ஸ்ட்ரீம் லைன்லேயே நீ போகணுன்னு நினச்சேன்னா யூ கேன் கோ தேர். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆக்சுவலி ஹாவ் டு பிளான் தி கெரியர். So all the youngsters over there who are listening to our podcast, career is not at all a joke. அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு நெட்வொர்க்கிங் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிடிச்ச ஸ்ட்ரீம் லைனில் நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போகணும். ஸோ தட் இஸ் ஹவு வி கிராக் தி கெரியர். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் budding engineers, budding commerce students, analysts, business analysts, implementations, everyone. And all the best for you too, my girl. You're also going so big, so big. Okay?